ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. हरियाणा இதம் லோக்கல் டீ தெரியுது. ஆஹா, என்ன ஒரு அருமை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சாவக்காடு பீச்சோட என்ட்ரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. பார்க்கறக்கே தூரத்துலேருந்து பார்க்கறக்கே கடல் ரொம்ப அழகாக தெரியுது. நிறைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மட்டும் இல்லாமல் கப்புள்ஸ் எல்லாருமே இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைக்கிட்டே நின்றுட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கடல் ரொம்ப அமைதியாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். கடல் கண்ணனா மாற போறேன்னு சொல்லிட்டே போ. அப்படியே எனக்கு தெரியும், தெரியுமில்லண்ணா. பஸ் பாய். நித்திரை அடைஞ்சிருவான் இன்னைக்கு. எப்படி பலூன் வாரு. பாஸ், இந்த பலூன் தானே சொன்னீங்க ப்ளூ கலர்ல வந்ததுன்னு. அங்க பாரு, உதித்து மூஞ்சி பாரு. அண்ணா அண்ணா சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? மூஞ்சி செவந்துருச்சு, ஒரு செகண்ட்ல மூஞ்சி செவந்துருச்சு. இந்த இதுக்கு மூவ் ஆகுறது. ஹரியானா பாரு. மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தியா, இவன் போற மைண்ட் செட் வந்துருச்சு. துணைக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறான். பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு மனுஷன் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடல் இறக்கி தன்னோட உயிரை பணைய வச்சு நீந்திட்டு இருக்காரு. இது எல்லாமே முழுக்க உங்களுக்காக தான். இது பாருங்க எப்படி நீந்திட்டு இருக்காருன்னு தெரியுது உங்களுக்கு. ஆள் கடல் நோக்கி வந்து அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. நான் வந்து கொஞ்சம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இருக்கேன், தள்ளி இருக்கேன். பார்த்தீங்கன்னா அலை ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த அலையோட ஃபோர்ஸை தாங்க முடியல. அவர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள் நீச்சல்லாம் போட்டு தன்னோட சாகசத்தையெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்க செம்ம வந்து பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பாருங்க, அங்கே பாருங்க. ஓகே, இப்போ ஹரியானாட்டே பார்க்க போறீங்க. போனதுக்கு ஈஸிட்டா அவர் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா போய் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வேற பாத்தீங்கன்னா எல்லாரும் சுறான்னு கத்திக்கிட்டு இருக்கோம். ஏங்க வீர சாகசுக்கு இது நேரம் இல்லை, சுறா வேற வந்துகிட்டு இருக்கு. சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வேற எனக்கு தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு. எனக்கு வேற உள்ள இறங்கி அவரை வந்து பாத்தீங்கன்னா சேஃப் கார்டு பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அலையோட ஃபோர்ஸ் அப்படி இருக்கு. நீங்க பாத்துட்டு பிரேக்கிங் நியூஸ். திரிசூர் சாவக்காடு பீச்சில் தனது வீரசாகத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் ஒருவர் ஆட்களில் சிக்கி துவைக்கும் காட்சிகளை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரிசூர் சாவக்காடு பீச்சில் தனது வீரசாகத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் ஒருவர் ஆட்களில் சிக்கி துவைக்கும் காட்சிகளை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒருவர் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று தெரிந்தும் ஆட்களில் நோக்கி செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் சாதாரண ஒரு ஆழ்கடலில் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் காரணத்தினால் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியிட்டிருக்கிறது.
நீங்கள் பார்த்துக்கூடிய தனது அவரது நண்பர்கள் இப்போது வந்து பார்த்தீர்கள் நோயாவை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் இப்போது தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு திருச்சூரில் மிகவும் ஒரு பதட்டமான ஒரு நிலவரத்தில் இந்த ஒரு சம்பவம் மேலும் தகவல்கள் வந்து வெளியாக வேண்டும் என்ற நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும். இவர் எதனால் மீட்கப்படுவாரா, இவர் உயிர் மீட்கப்படுமா, இல்லை வந்து இவரது இவரது கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்பது இப்போது ஒரே குஜாலாக இருக்கிறார் கௌரி சங்கர். சி கௌரி சங்கர் இஸ் த கௌரி சங்கர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ இங்க பாருங்க. ஜி இங்க பாரு இங்க பாரு. சசிஜி சசிஜி இங்க வா. சசிஜி இங்க வா. செல்ஃபி செல்ஃபி வா. என்ன தெரிகிறது? அது என்னடா? ஜி இங்க பாரு ஜி. சசிஜி உள்ள வா ஜி. ஏன் உள்ள வா ஜி? இப்படி திரும்பிங்க. யாரு பாது? ஏய் 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 இங்க விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. எங்கப்பா பின்னாடி போற மாதிரி இருக்கு எனக்கு ஜி. அப்படியே ஒரு ரியாலிட்டி ஜூம் போற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.